ஒரு அழகான கிராமத்திற்கு அருகில் ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் பல விலங்குகளும் அமைதியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டின் நடுவில் ஒரு சிறிய முயல் வாழ்ந்து வந்தது. அந்த முயலின் பெயர் மணி. மணி மிகவும் நல்ல மனம் கொண்டவன். எப்போதும் காட்டில் உள்ள பிற விலங்குகளுக்கு உதவுவான். அவன் எப்போதும் நேரத்தை வீணாக கழிக்காமல் தனது சிறிய தோட்டத்தில் காய்கறிகளை வளர்ப்பான். அதே காட்டில் ஒரு குரங்கு இருந்தது. அதன் பெயர் குட்டி. குட்டி மிகவும் சோம்பேறி. வேலை செய்ய அவனுக்கு பிடிக்காது. தினமும் மரத்தில் உட்கார்ந்து பழம் சாப்பிட்டு விளையாடிக் கொண்டே இருப்பான். ஒரு நாள் காலை மணி முயல் தன்னுடைய சிறிய தோட்டத்தில் காய்கறி வளர்த்துக் கொண்டிருந்தான். அவன் மண்ணைத் தோண்டி விதைகள் போட்டான். பின்னர் தண்ணீர் ஊற்றினான். அதை பார்த்த குட்டி குரங்கு மரத்தின் மேலிருந்து சிரித்துக் கொண்டே சொன்னான், மணி, நீ தினமும் இவ்வளவு வேலை செய்கிறாய். எனக்கு இது எல்லாம் செய்யவே பிடிக்காது. நான் மரத்தில் உட்கார்ந்து பழம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பேன். மணி சிரித்துக் கொண்டு பதிலளித்தான், குட்டி, உனக்கு இப்போது வேலை செய்ய வேண்டாமோ போல தோன்றலாம். ஆனால் நாளைக்கு உனக்கு உணவு தேவைப்படும். அதற்காக நாம் இங்கு உழைக்க வேண்டும். குட்டி அவன் பேச்சை கவனிக்கவில்லை. நாட்கள் சென்றன. மணி தினமும் தோட்டத்தில் உழைத்தான். சிறிது காலத்திற்குப் பிறகு தோட்டத்தில் கேரட் போன்ற காய்கறிகள் அழகாக வளர்ந்தன. அதே சமயம் காட்டுப் பழங்கள் குறைந்து குட்டி பசியில் சோகப்பட்டான். அவன் கீழே இறங்கி மணி முன் வந்து, மணி, எனக்கு பசி, கொஞ்சம் உணவு தர முடியுமா என்றான். மணி நண்பருக்கு உதவி செய்தான். குட்டி உணவு சாப்பிட்டு தன் சோம்பேறித்தனத்தை புரிந்து கொண்டான். அடுத்த நாள் காலை குட்டி மணி தோட்டத்தில் உதவி செய்ய வந்தான். இருவரும் சேர்ந்து விதைகள் போட்டனர், தண்ணீர் ஊற்றினர், தோட்டத்தை சுத்தமாக வைத்தனர். சில மாதங்களில் தோட்டம் அழகாக வளர்ந்தது. குட்டி மகிழ்ச்சியாக, உழைத்தால்தான் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்றான்.